புல்லட்டில் வந்து கொண்டிருந்த கல்லூரி மாணவரின் கைகளை வெட்டிய இளைஞர்கள். சாதி வெறியால் சம்பவம் நடந்ததா? SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்ட காவல்துறையினர் கூறும் விளக்கம் என்ன? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை உட்கோட்டம் சிப்காட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மேலபிடாவூர் கிராமத்தை சேர்ந்த ராமன் என்பவரது மகன் ஐயாசாமி அங்குள்ள கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வரும் நிலையில் கல்லூரி முடித்து மாலையில் வீடு திரும்பி வந்து கொண்டிருந்த போது மேலபிடாவூர் சமுதாய கூடம் அருகே குடிபோதையில் நின்று கொண்டிருந்த வினோத்குமார், ஆதீஸ்வரன், வல்லரசு என்கிற அதே பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மூவரும் அந்த பகுதியில் நின்று கொண்டிருக்க, இளைஞர் ஐயாசாமி வினோத்தை நண்பர் என்ற முறையில் பட்ட பெயரை கூறி அழைத்ததால் ஆத்திரமடைந்த வினோத்குமார் தான் கையில் வைத்திருந்த வாளால் ஐயாசாமியை வலது மற்றும் இடது கைகளில் வெட்டினாராம். இதில் இடது மணிக்கட்டு மற்றும் வலது கை முழங்கை உட்புறம் வெட்டுக்காயம் ஏற்பட்டு படுகாயமடைந்து அலறி துடிக்க சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வினோத்குமார், ஆதீஸ்வரன், வல்லரசு ஆகிய 3 பேரையும் பிடித்து கைது செய்து விசாரித்த போது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட வழக்குகளில் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். வெட்டுப்பட்ட ஐயாசாமியின் பெற்றோர் தனது மகனை சாதியை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டி அந்த 3 இளைஞர்களும் வெட்டி இருக்கிறார்கள் என புகார் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.